நாம் வாழக்கூடிய இந்த இந்திய தேசத்தை பாசிச சிந்தனை கொண்டவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பக்கத்திலும் முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது. முஸ்லிம்கள் அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையிலே நாம் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. டிசிஎஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம், அது வட மாநிலத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்தியா முழுக்க அதற்கான கிளைகள் இருந்தாலும் அந்த நிறுவனத்தின் சார்பாக நடந்த சில சம்பவங்கள் குறிவைத்து முஸ்லிம்கள் இலக்கு வைக்கப்பட்டு ஒரு அவதூறு பிரச்சாரம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் இருந்த ஒரு முஸ்லீம் ஒருவர் ஒரு இந்து பெண்ணை காதலித்திருக்கிறார், திருமணம் செய்ய மறுத்திருக்கிறார் என்று சொல்லி அது நிறைய அதில் உள்ள விஷயங்களை எல்லாம் எடுத்து இல்லாதது பொல்லாதது எல்லாம் ஏற்படுத்தி இந்த டிசிஎஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நிறுவனத்தில் மதமாற்ற முயற்சிகள் நடக்கிறது. அங்கு ஒரு முஸ்லீம் மேலாளர் ஒருவர் இருந்தார். அவரிடத்தில் பாலியல் ரீதியான புகார்களை நிறைய பெண்கள் வந்து சொல்லியும் கூட அந்த முஸ்லீம் மேலாளர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு அவதூறு பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக யாரெல்லாம் செய்தார்கள் என்பதை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் காவல்துறை, பத்திரிகை துறை, அரசு நிர்வாகம் உட்பட எல்லோருமே இந்த பிரச்சாரத்தை செய்கிறாங்க. எங்கேயாவது ஒரு முஸ்லீம் ஒரு தவறு செய்து விட்டான் என்று சொன்னால் அதை ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்தின் மீதும் சுமத்தி அவதூறை பேசக்கூடிய நிலை இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிறது. ஒருத்தன் செஞ்சானா அது ஒருத்தன் செஞ்சான்னு சொல்லலாம். ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் குறிவைத்து இந்த செயல்பாடுகள் சென்று கொண்டிருக்கக்கூடியதை பார்க்கும். நிடாகான் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி அந்த டிசிஎஸ் அலுவலகத்தில் பணிபுரிகிறார்கள். அவங்க சின்ன லெவல்ல ஒரு செக்யூரிட்டி லெவல்ல வேலை செய்யக்கூடிய ஒருத்தர். அவங்க கிட்ட வந்து முறையிட்டார்கள், அவங்க நடவடிக்கை எடுக்கல, அவங்க ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்கிறாங்கன்னு இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி ஏற்படுத்தி அவதூறு பிரச்சாரத்தை காவல்துறையும் பத்திரிகை துறையும் அரசு துறையும் செய்தது என்று சொன்னால் அவ பொதுமக்கள் இதை எப்படி விளங்கிக்குவாங்க? ஒரு முஸ்லீம் தவறு செய்திருக்கிறான் என்று சொன்னால் அவன் செஞ்சவனை மட்டும்தான் அங்க குற்றப்படுத்த வேண்டும் தவிர ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்தையும் குற்றவாளி குண்டில ஏற்றக்கூடிய ஒரு நிலையை இன்னைக்கு கண்கூடாக பார்க்கிறோம். நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் இந்த சமுதாயத்தில். அதாவது ஒருத்தர் செய்யக்கூடிய தப்பை ஒட்டுமொத்த சமுதாயம் சுமக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறத இந்த சமூகத்துக்கு நம்ம உணர்த்தணும். சமூக வலைதளங்களில் பார்க்கிறோம், முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் பின்னாலும் சினிமா தலைவர்கள் கூத்தாடிகள் பின்னால போய் இன்று செய்யக்கூடிய அவலங்களும் அசிங்கங்களும் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. ஒவ்வொரு முஸ்லீமும் இது குறித்து சிந்திக்க வேண்டும், செயலாற்ற வேண்டும். சில காட்சிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு போகாமல் சினிமாவுக்கு வந்தோம், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், படம் நல்லா இருந்துச்சுன்னு கருத்து சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு அம்மா சொல்கிறாங்க, என் வீட்டுக்காரை விட எனக்கு இந்த தலைவர் தான் ரொம்ப பிடிக்கும், அது என் வீட்டுக்காருக்கே தெரியும். இப்படி பேசக்கூடியதை பார்க்குறோம். நான் அவரை பார்த்தனாக்கா கட்டி பிடிப்பேன், அவர் தான் எனக்கு எல்லாமே என்று பேசக்கூடிய முஸ்லீம் பெண்களை பார்க்குறோம். அப்போ இந்த சமுதாயத்தில் இப்படி அறியாமையினால் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஏற்கனவே நம்ம சுற்றி அவதூறு பிரச்சாரம் நடக்குது. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அரசாங்கங்களும் மீடியாக்களும் முஸ்லீம்கள் மீது அவதூறை அள்ளி தெரித்துக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீம்களும் அறியாமையில் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை பார்க்கும். அரசியல் தலைவர்கள் பின்னால் போகக்கூடிய அந்த மக்களை எல்லாம் நேர்வழிப்படுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. வணக்க வழிபாடுகளில் அவர்களை எல்லாம் இன்று கடவுள் நிலைக்கு கொண்டு போய் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை பார்க்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன விஷயத்தை நமக்கு சொன்னானோ, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எதை கற்றுத்தந்தார்களோ அதையெல்லாம் மீறி செல்லக்கூடியவர்களாக இன்று அரசியல்வாதிகள் பின்னால் போகக்கூடிய முஸ்லீம்கள் இருக்கக்கூடியதை பார்க்கும். ஏதோ எனக்கு என்ன வந்துச்சு, நான் ஏதோ வந்தேன், சம்பாதிச்சேன், வாழ்ந்தேன், போனன்ற அந்த நிலை எல்லா முஸ்லீம்களிடத்திலும் வந்துவிடக்கூடாது. சமூகத்தை பற்றிய அக்கறை, சமூகத்தை பற்றிய சிந்தனை, இந்த சமூகத்தை மாற்ற வேண்டிய அந்த தொலைநோக்கு பார்வை, அந்த பணிகள் செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம், இதெல்லாம் முஸ்லிம்களிடத்தில் அதிகப்படுத்தப்பட வேண்டும். அப்படி செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஜும்மாவை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்